இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தூதுவளையோட மருத்துவ பயன்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே தூதுவளை அப்படின்னா சளி இருமலை மட்டும்தான் சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இன்னும் அது நிறைய நோய்களுக்கு மருந்தா பயன்படுது. அது என்னென்ன நோய்களை சரி பண்ணுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல புற்றுநோய். தூதுவளையை அடிக்கடி பயன்படுத்திட்டு வரவங்களுக்கு, சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கவங்களுக்கு புற்றுநோய் வராது அப்படின்னு சொல்லி ஆய்வுல சொல்லியிருக்கிறாங்க. தொண்டை புற்று, கருப்பை புற்று, வாய்ப்புற்று இந்த மாதிரியான நோய்களுக்கு தூதுவளை நல்ல பலன் கொடுக்குது அப்படின்னு சொல்லி மருத்துவ ஆய்வுகள் சொல்லுது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஜலதோஷம். நம்ம உடம்பு அதிக குளிர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னா ஜலதோஷம் ஏற்படும். இதனால இருமல், மூச்சிரைப்பு ஏற்படும். தூதுவளையை சுத்தம் செஞ்சு மிளகு, சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி ஒரு துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ஜலதோஷம் சரியாகும். அதுக்கப்புறம் ஜலதோஷத்தினால ஏற்படுற இருமல், இரைப்பு, சளி இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் நீங்கும். உடல் வலிமையாகும். அடுத்து ஆண்மை குறைபாடு. இப்போலாம் ஆண்கள் பல பேருக்கு நரம்பு தளர்ச்சி பிரச்சனை ஏற்படுது. இதனால ஆண்மை குறைபாடு ஏற்படுது. இந்த பிரச்சனை உள்ளவங்க தூதுவளை கீரையை வாரத்துக்கு ஒரு தடவை சமைச்சு சாப்பிட்டா உடல் வலுவாகும், ஆன்ம சக்தியும் அதிகமாகும். அதுக்கப்புறமா காய்ச்சல், ஜுரம், காய்ச்சல் இதனால அவஸ்தப்படுறவங்க தூதுவளை இலைய ஒரு 15 கிராம் அளவு எடுத்து அதுல ஒரு 500 மில்லி தண்ணியை ஊற்றி ஒரு 200 மில்லி அளவுக்கு சுண்டை காய்ச்சணும். இந்த மாதிரி சுண்டை காய்ச்சி வடிகட்டி 3 வேளை, ஒரு நாளைக்கு காலை, மதியம், மாலை அப்படின்னு சொல்லிட்டு 3 வேளையும் ஒரு 30 மில்லி அளவுக்கு சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த இருமல், சளி, காய்ச்சல் எல்லாமே சரியா போயிடும். அடுத்து சுவாச நோய்கள். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாசம் சம்பந்தமான நோய்களான ஆஸ்துமா, ஈசினோபிலியா இந்த மாதிரியான நோயை போக்குறதுக்கும் பயன்படுது. 20 கிராம் தூதுவளை இலைய நெய்யில வதக்கி துவையலா செஞ்சு காலை, மதியம், மாலை அப்படின்னு சொல்லிட்டு 3 வேளையும் நம்ம சாப்பிட்ற உணவோட சேர்த்து சாப்பிட்டா ஆஸ்துமா, ஈசினோபிலியா இந்த மாதிரியான நோய்கள்லாம் நீங்கும். வீட்டில் யாருக்காவது இந்த மாதிரி ஆஸ்துமா நோய் இருந்தது அப்படின்னா அது பரவும். அந்த நோய் மற்றவங்களுக்கு பரவாமல் இருக்கணும் அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி ஒரு துவையல் செஞ்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா அது ஒரு நோய் தடுப்பு மருந்தாக செயல்படும். பார்த்தீங்க அப்படின்னா ஞாபக சக்தி. வயசு ஆக ஆக ஞாபக சக்தி குறைஞ்சிட்டே இருக்கும். இந்த தூதுவளையை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தா மூளை நரம்புகள் வலிமையாகும். இந்த மாதிரி மூளை நரம்புகள் வலிமையாகும் போது மூளை செல்களை தூண்டி நினைவாற்றலை பெருக்கும். இதனால ஞாபக சக்தி அதிகமாகும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பித்தம். நம்ம உடம்புல பித்தத்தோட அளவு அதிகமானா சில பேருக்கு தலைவலி, மயக்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். இந்த தூதுவளை இலைய நிழல்ல உலர்த்தி பொடியாக்கி பசும்பால்ல கலந்து டெய்லி 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து 1 டம்ளர் பசும்பால்ல கலந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த பித்தம், அதிகமா இருக்கிற பித்தம் படிப்படியா குறைஞ்சு பித்தத்தோட அளவு சமநிலையில இருக்கும். அப்படி பித்தத்தோட அளவு சமநிலையில இருக்கும் போது அந்த தலைவலி, மயக்கம் எல்லாமே சரியா போயிடும். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரத்த சோகை. உடம்புல ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை குறையும் போது ரத்த சோகை ஏற்படும். இந்த தூதுவளை பொடியை எரும மோர்ல கலந்து சாப்பிட்டா ரத்த சோகை நீங்கி சிவப்பு ரத்த அணுக்கள் விருத்தி உண்டாகும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா விஷக்கடி. பூரான், தேள், தேனி, விஷ வண்டு இந்த மாதிரியான விஷ பூச்சிகள்லாம் கடிச்சிச்சு அப்படின்னா உடனே இந்த தூதுவளை இலை பொடியை தண்ணியில கலந்து குடிச்சாங்க அப்படின்னா அந்த உடம்புல பரவற விஷத்தோட வீரியம் குறைஞ்சு அந்த விஷம் முறிய ஆரம்பிச்சிரும். அடுத்து பாத்தீங்கன்னா நீரிழிவு நோய். நம்ம உடம்புல ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகமாகும் போது நம்மளுக்கு நிறைய பாதிப்புகள்லாம் ஏற்படும். அந்த மாதிரி நேரத்துல இந்த தூதுவளையை நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தூதுவளையில உள்ள கசப்பு தன்மை நம்ம ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையோட அளவை கம்மி பண்ணி சர்க்கரை நோயை கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. தூதுவளை பொடியை தொடர்ந்து சாப்பிட்டு வரவங்களுக்கு சீக்கிரமாவே நீரிழிவு நோய் கட்டுப்படும் அப்படின்னு சொல்லி ஆய்வுகள்லாம் சொல்லுது. இவ்வளோ நன்மைகள் இந்த தூதுவளை இலையில இருக்குது. நான் சொன்னதுல உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கோ அந்த மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட பாதிப்புகள் படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.